காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது பாருங்க, பா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் கூட பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம நாட்டோட ஒரு பாரம்பரியமான டிஷ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு, இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு. இது கூடவே 1/4 கப்பு தேங்காய், அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும்ப்பா. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். 4 கருவேப்பிலையும் அது கூடவே போட்டுக்கோங்கப்பா. அது கூடவே ஒரு 4 பூண்டும் போட்டுக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த விழுது, அதை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த விழுதியும் இதில் ஊற்றிடுங்க. அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கணும். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே ஊற்றிக்கோங்க. இது நல்லா கலக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்புலாம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய் இதில் போட்டுக்கோங்க. கூட போட்டு இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, கொதிக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்தா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக இது பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.